उजला उजला सा चमन चारों दिशा फैला अमन मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन नौसान मुझे हर बार तेरे आगे झुकने का मन हुआ जब झुका मैं तेरे आगे तेरा होने का मुझे गर्व हुआ दुनिया को राह दिखाता तू ही तो मेरा प्यारा है इसीलिए तेरे बार बार दिल हारा है मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन मैं झुका तिरंगे के आगे मैं झुका माँ के चरणों में मैं झुका नेताजी के आगे मैं झुका पिता के कदमों में। समझ लीजिए ये कागज ही है लेकिन इसकी अहमियत बहुत ज्यादा बड़ी है। भगवान के बाद अगर घर में नाम लिया जा रहा था तो सर वो आप थे। मोदी जी हमें बचा लेंगे, जो भी कर सकते हैं मोदी जी कर सकते हैं। मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन मेरा देश ही ऐसा इकलौता जिसने दुनिया को दंग किया मेरा देश है दुनिया का हीरा जो दुनिया के है संग खड़ा। 250 साल तक जो हम पर राज करके गए उनको पीछे छोड़ करके दुनिया की इकोनॉमी में आगे निकल। मेरे देश तुझे नमन छोटे बड़ों का भेद नहीं 9 साल का भारत है अमृत काल के द्वार खड़ी देश की नई इमारत है। मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन। आज जब अमृत काल में प्रवेश कर रहे हैं अगले 25 वर्ष हमारे देश के लिए अत्यंत महत्वपूर्ण है। मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन मेरे देश तुझे नमन। பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய அரசு 9 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். மே 27, 2014 இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக பொறுப்பேற்று அன்றிலிருந்து அவருடைய பணி நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த 9 வருட காலம் மாறியிருக்கிறது. 10வது ஆண்டு காலம் கூட அப்படித்தான் இருக்கும், வருகின்ற காலமும் அப்படி இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த 9 ஆண்டு காலம் நம்முடைய நல்லாட்சியை வருகின்ற 1 மாத காலம் முழுவதுமே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி, இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இடத்திலும் கூட பல முக்கியமான நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் அதை கொண்டாட இருக்கின்றோம், மக்களிடம் எடுத்துச் செல்கின்றோம். இன்று இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப கட்ட நிகழ்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருந்து நம்முடைய மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்களை தமிழகத்திற்கு இன்று அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, காரணம் அவர் ஒரு மருத்துவர். அவருடைய மருத்துவ படிப்பு சென்னையில் இங்கேதான் படித்தார். சென்னையில் மருத்துவ படித்த பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ப்ரொஃபஸராக அங்கே இருந்து அதன் பிறகு நம்முடைய கட்சியில் இணைந்து பணியாற்றி படிப்படியாக முக்கியமான பொறுப்புகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். He is the Minister of State Independent Charge for Ministry of Science and Technology, Minister of State for Prime Minister's Office, Personal Public Grievance and Pension, Department of Atomic Energy, Department of Space, பல முக்கியமான துறைகளை கையில் வைத்திருப்பவர். நம்முடைய பாரத பிரதமரை மிக அருகில் இருந்து பார்க்கக்கூடிய அமைச்சர்கள், மிக முக்கியமான ஒரு அமைச்சர். தமிழ்நாட்டின் மீது, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் மீது அதிக பற்று இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இங்க வரும்பொழுதெல்லாம்
எந்த கடையில் தோசை நல்ல தோசை கிடைக்கும், நல்ல இட்லி கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து நம்முடைய தமிழக உணர்வுகளை பார்த்து வரக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒருவர் இன்று 9 ஆண்டுகள் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பது எங்கள் அனைவருக்கும் கூட பெருமை. அதே போல மேடையில் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர், மாநிலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர், திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். நம்முடைய அனைத்து துணைத் தலைவர்களும் கூட இங்கு இருக்கின்றார்கள். நம்முடைய செயலாளர்கள் இங்கு இருக்கின்றார்கள், அணிப்பிரிவினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள், மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைப்பு செயலாளர், பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவநாயம்ஜி அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இந்த மீடியா, இந்த செல்லினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கா அவர்கள் இருக்கின்றார்கள். இதனை ஒருங்கிணைக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சிறிய காணொலியை நீங்க பார்த்தீங்க. நம்ம நாட்டினுடைய முன்னேற்றம், நாட்டினுடைய மாற்றம் கலாச்சாரத்தின் அடிப்படையில் எப்படி நடந்திருக்கிறது என்பதை ஒரு 3 நிமிட காணொலியாக பார்த்தோம். இது முடிந்த பிறகு ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருக்கு. அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல மிக சுருக்கமாக இந்த நாடு 9 ஆண்டு காலத்துல எப்படி நாம் நாட்டை உள்கட்டமைப்பிலிருந்து அனைத்து விதமான துறையிலே அடிப்படையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று சொல்வதற்காக இந்த பவர் பாயிண்ட். இது முடித்த பிறகு இது அனைத்தும் ஒரு பத்திரிகை நோட்டாக உங்களுக்கு தமிழில் வந்து சேரும். 2 மணிக்குள்ள உங்களுக்கு கொடுத்துறோம். பட் என்னுடைய வேலை இப்ப இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உங்கள் முன்னால் வைப்பது. அது ஒரு ஸ்லைடாக போகும்பொழுது நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். அதன் பிறகு அமைச்சர் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். அதனால முதல் ஸ்லைட்ல இருந்து ஆரம்பிங்கண்ணா. நமக்கு தெரியும் 2004 2014 the last decade of India's developmental journey என்று சொல்லுவோம். உலக பொருளாதார நாடுகள் அனைத்துமே வளர்ச்சி பாதையில் இருந்த பொழுது, குறிப்பாக UPA 1 UPA 2 இந்தியாவிலே எங்கேயும் பார்க்காத அளவுக்கு மிக அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டுகள், முன்னேற வேண்டிய நாட்டை அரசியல் காரணக்காக பின்னோக்கி வைத்திருந்தார்கள். 2014 பிறகு நம்முடைய நாட்டினுடைய உண்மையான சக்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 9 ஆண்டு காலத்தில் அதை நம்ம பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முதலாக நம்முடைய நாட்டில் ஒரு புவர் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம மாற்றி இருக்கின்றோம். ஒரு ஏழை மக்களால் எதுவும் செய்ய முடியாது, அவர்களால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனம் இல்லை என்கின்ற ஒரு காலகட்டம் காங்கிரசினுடைய மனதில் இருந்தது. அதெல்லாம் உடைத்து நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் கூட நம்ம நாட்டினுடைய முன்னேற்ற பாதையில் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக நம்ம ஒரு துறையில கூட நம்ம பார்க்கலாம். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஒரிசால ஒரு இடத்துல சொன்னாங்க, டெல்லியிலிருந்து நம்ம 100 ரூபாய் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா அது கடைக்கோடி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதனுக்கு செல்லும் பொழுது 85 ரூபாய் எங்கேயோ காணாம போயிருது. 85% காணாம போயிருது. வெறும் 15% பணம் மட்டும்தான் அங்கே சென்று சேருகிறது என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது டெல்லியிலிருந்து, மத்திய அரசிலிருந்து 100 ரூபாய் அனுப்பி வைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு முழுமையாக அந்த 100 ரூபாய் வருது. 100% எந்தவித லீக்கேஜும் இல்லாமல் ஒரு மத்திய அரசினுடைய திட்டத்தை நம்மால் செய்ய முடிகிறது. இது இந்திய வளர்ச்சி பாதையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது அதுதான் குறிப்பாக முன்னாடி ஸ்லைட் போங்கண்ணா, சொன்னதுக்கு அப்புறம் மாத்துக்கண்ணா, முன்னாடி ஸ்லைட் போங்க. குறிப்பாக நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த கொரோனாவை எப்படி அடிப்படையில் நாம் கையாண்டோம் என்று. கொரோனா வந்த புதிதிலே உலக நாடுகள் அனைத்தும் கூட தயாராக இருப்பதாக சொன்னார்கள். அமெரிக்கா தயார் என்று சொன்னார்கள், ஐரோப்பிய நாடுகள் தயார் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்தை சரியான கையாண்ட ஒரே நாடு நம்முடைய தாய்நாடு இந்திய திருநாடு மட்டும்தான். அமெரிக்காவில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பெர் மில்லியன் டெத் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, யூரோப்பில் பெர் மில்லியன் டெத் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பாப்புலேஷனுக்கு இந்தியாவை விட பல மடங்கு இருக்கிறது. அது குறிப்பாக நம்முடைய பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை அனைத்தும் நம்முடைய மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியா, அதன் அடிப்படையில் இந்த கொரோனாவை கையாண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட 220 கோடி டோஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளுக்கும் அளித்திருக்கின்றோம். அதுவும் அந்த டோஸ் என்பது யார்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை. நம்முடைய வீட்டு வாசலுக்கு, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அனுப்பி இந்தியாவில் ஒரு பெரிய கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சேவையை செய்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய அரசு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கின்றார். அதனால்தான் அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்தவித டிஸ்பாரிட்டியும் இல்லாமல் அனைவரையும் சமமாக மதித்து, விஐபி கல்ச்சர் இல்லாம, குறிப்பாக முன்கள பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த அடிப்படையில தான் நடந்தது. யாருமே எங்கேயும் குற்றம் சுமத்த முடியாது. நான் கியூவை பைபாஸ் பண்ண, விஐபி கலாச்சாரத்தில் முதல்லயே போய் நான் டோஸ் போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு 220 கோடி டோஸ் நம்ம போட்டிருக்கோம். கொரோனா இல்லாத ஒரு நாடாக நம்முடைய தாய்நாட்டை நாம் மாற்றியிருக்கின்றோம். இது ஒரு பெரிய சாதனையாக நாம் அனைவரும் கூட பார்க்கின்றோம். குறிப்பாக 2014 பிறகு நம்முடைய ஏழை மக்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம். இந்தியா இஸ் a land
ஆஃப் ரிச், அட் த சேம் டைம் இந்தியா நெவர் கேர்ட் அபவுட் புவர் என்கின்ற ஒரு மேலை நாட்டினுடைய வாசகத்தை உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு 3.5 கோடி வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க. 3.5 கோடி வீடுல 3.5 கோடி குடும்பம் இருக்கின்றார்கள் இந்த 9 ஆண்டுகள்ல. இந்த 3.5 கோடி குடும்பம் என்பது சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா 10 கோடி பேருக்கு மேல அந்த வீட்டுல வசிக்கிறாங்க. முதல் முறையாக அவருடைய காலகட்டத்தில் அவர்களுடைய பரம்பரையில முதல் முறையாக ஒரு பக்கா கான்கிரீட் வீட்டை அவங்க பாக்குறாங்க. அந்த வீடு அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி, செல்ஃப் எஸ்டீம் அந்த வீடு கொடுத்திருக்கு. இது ஏழைகளுக்காக நம்முடைய அரசு தொடர்ந்து இருப்பது என்பதற்காகத்தான் இந்த கொண்டாட்டமே நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால் சேவா, சுசாசன் அண்ட் கரீப் கல்யாண் என்று சொல்லுகின்றோம். சேவை, நல்லாட்சி, ஏழைகளுக்கான அரசு, இது மூன்றையும் மையமாக வைத்துத்தான் இந்த 1 மாத காலம் இந்தியா முழுவதுமே தமிழகம் உட்பட நம்முடைய எல்லா புரோகிராமுமே இருக்கும். 2014 பிரதமர் கண் முன்னால் அந்த மிகப்பெரிய சேலஞ்சு அனைவருக்கும் சுகாதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஸ்வச் பாரத் மிஷன் 1 அது முடிந்து இப்ப ஸ்வச் பாரத் மிஷன் 2 இருக்கும். சுதந்திரத்திற்கு பிறகு 1947 இருந்து 2014 வரை மொத்தமாக கட்டப்பட்ட டாய்லெட் என்பது 6.5 கோடி டாய்லெட், 6 கோடியே 54 லட்சம் டாய்லெட் கட்டியிருந்தாங்க. ஆனா 2014 இருந்து 9 ஆண்டுகள்ல 11 கோடியே 72 லட்சம் டாய்லெட் நம்ம கட்டியிருக்கோம். முதலாக அவர்களுக்கு அந்த கண்ணியம் கொடுத்திருக்கோம், டிக்னிட்டி கொடுத்திருக்கோம். இதற்கு முன்பு நம்ம பத்திரிகை நண்பர்கள் உங்க செய்தியிலேயே பார்ப்போம். ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே காலையிலே 4 மணிக்கு ஒதுங்கிய இளம்பெண்ணை கற்பழித்தார்கள் என்கின்ற நியூஸ் எல்லாம் 2010க்கு முன்னாடி பேப்பர்ல சாதாரணமா வரும். இன்னைக்கு அதை போன்று எதுவும் இல்லை என்றால் பிரதமர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையிலே 11 கோடி 72 லட்சம் டாய்லெட் கட்டியிருக்காங்க. தமிழகத்தில் 55 லட்சம் கழிப்பறைகள் நாம் கட்டி இருக்கின்றோம். அதை நம்ம குறிப்பாக என்று பார்க்கும் பொழுது சகோதரர்களே, 2014 இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. 2014 அவருக்கு ஒரு சேர் போடுங்க நம்ம முன்னாடி. 2014 பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராமப்புறத்துல மொத்தமாக 39% கிராமப்புற வீட்டுல மட்டும்தான் கழிப்பறை வசதி இருந்துச்சு. ஒன்லி 39% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் அட் டாய்லெட். இன்னைக்கு அந்த டேட்டாவை நீங்க பார்க்கலாம். 9 ஆண்டுகள்ல அது 100 என்பதை நம்முடைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். நம்முடைய காலகட்டத்தில் 100% என்பதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 100% கிராமப்புறத்துல நம்ம டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கோம். பிரதமருடைய மற்றும் ஒரு பெரிய கனவு, ஒரு குடும்பத்திற்கும் கூட குடிதண்ணீர் என்பது பைப்ல வரணும், சுகாதாரமான முறையில் குடிதண்ணீர் வர வேண்டும் என்பது பிரதமருடைய கனவு. இது பிரதமருடைய கனவு மட்டுமல்ல, கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவு. அவருடைய இல்லத்திற்கு மட்டும் குடிதண்ணீர் பைப்ல வரக்கூடாது என்பதை தாயிடம் வலியுறுத்தி அந்த பைப்பை பிடுங்கி வெளியே எரிஞ்சாரு கர்ம வீரர் காமராஜர் ஐயா. இன்னைக்கு பெருமையா சொல்லலாம், 12 கோடி வீடுகளுக்கு முதலாக குடிதண்ணீர் என்பது பைப்ல போயிருக்கு. பைப்ல சுத்தமான சுகாதாரமான குடிதண்ணீர் அவர்களால் குடிக்க முடியுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 63% தமிழகத்தில் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு குடிதண்ணீர் என்பது பைப்ல நம்ம கொடுத்திருக்கோம். இது ஒரு மிக அற்புதமான ஒரு திட்டம். அனைத்து மக்களுக்கும் கூட பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன். இன்னைக்கு 9 கோடி 60 லட்சம் பேருக்கு ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம். இவர்கள் அனைவருமே முதல் தலைமுறையில முதலாக அவர்களுக்கு கேஸ் கனெக்ஷன் முதலாக கிடைக்குது. இந்த 9 கோடி 60 லட்சம் பேருக்கு கூட ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பிறகு இன்டர்நேஷனல் கேஸ் பிரைஸ் அதிகமான பிறகு அவர்களுக்கு சப்சிடைஸ்டு சிலிண்டர் போன பட்ஜெட்ல இருந்து 200 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அவர்களையும் கூட நன்றாக நம்முடைய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, இந்த 9 ஆண்டுகள்ல 4 கோடியே 14 லட்சம் போகஸ் எல்பிஜி கனெக்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஏழை மக்களுக்கு வர வேண்டிய எல்பிஜி கனெக்ஷன். நிறைய பேருக்கு டபுள் கனெக்ஷன், ட்ரிபிள் கனெக்ஷன் இருந்துச்சு. 9 ஆண்டுகள்ல 4 கோடியே 14 லட்சம் போகஸ் எல்பிஜி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணி முதலாக இந்த 9 கோடி மக்களுக்கு நம்ம எல்பிஜியை கொண்டு போய் வீட்டுல சேர்த்திருக்கோம். வருகின்ற காலம் பதில் சொல்லும். அவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், விறகடுப்பு சமையல் மூலமாக வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் கூட அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. சகோதரர்களே, கொரோனா காலகட்டத்தில் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லுது, the rate of extreme poverty in India is below 1% என்று சொல்லுகின்றார். இந்திய நாட்டில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி 1% கீழே கொண்டு வந்திருக்கோம்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் குறியீடு என்ன சொல்லுதுன்னா, அதற்கு குறிப்பாக ஏழைகளுக்கான உணவு திட்டம் பிரதமர் மோடி தான் காரணம் என்று அதிகாரப்பூர்வமான IMF அறிக்கை சொல்லுகிறது. இன்னைக்கு 80 கோடி இந்தியர்களுக்கு கொரோனா ஆரம்பித்த பிப்ரவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் அவர்களுக்கு 5 கிலோ அரிசி, கோதுமை, 1 கிலோ பருப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நாம் ஏழைகளுக்கான உணவு திட்டம் என்று சொல்லுகின்றோம். இது கொடுத்த பிறகு எல்லா இடத்தினுடைய நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் அதிகமாயிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு பிரச்சனை இருந்த பொழுது அதுல இருந்து நம்முடைய அரசு அவர்களை காப்பாற்றி இருக்கின்றோம்.
5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் பயன்படுத்தாத நபர்கள் இல்லை என்று சொல்லலாம். எல்லா இடத்துலயும் அதை பயன்படுத்துறோம். எல்லோருக்கும் அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைத்திருக்கிறது. நிறைய பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்பனல் ஆயிருக்கு. எல்லா இடத்திலும் கூட பயந்து கொண்டிருந்த மக்கள், ஐயோ நம்ம சேவிங்ஸ்ல இருந்து கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ்ல இருந்து கொடுக்கணும் என்கின்ற பயத்திலிருந்து போக்கி எந்த விதமான பிரச்சனை ரைட் அப் டு கேன்சர் வந்து ஆயுஷ்மான் பாரத்ல ட்ரீட் பண்ண முடியும் என்கிற அளவுக்கு இந்த 9 ஆண்டுகள்ல ஆயுஷ்மான் பாரத் என்பது மக்களுடைய மனதில் ஒரு இன்றியமையாத ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது. சானிட்டரி பேட் குறிப்பாக பெண்களுக்கு நம்ம ஊர்ல தான் முதலாக சானிட்டரி பேட ₹1 கொடுக்க முடியும் என்று கோயம்புத்தூர்காரர் ஆரம்பிச்சார். ஒரு பேர்ல இப்ப படமெல்லாம் இருக்கு. அதை பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதுமே கொண்டு போயிருக்கிறாங்க. சானிட்டரி பேட் என்பது ₹1 கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில இன்னைக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுடைய சுகாதாரத்திற்கு நம்முடைய அரசு கூட இருக்கு. ₹1 சானிட்டரி பேடுக்கு நம்முடைய அரசு அதிகாரப்பூர்வமாக அதை இப்ப கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பல பெண்களுக்கு இது பெரிய பயன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜெனரிக் மெடிசின் எந்த கடைக்கு போனாலும் கூட ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டட் மெடிசின் அதே வருது. ஆனா நம்முடைய ஜன் ஔஷதி கேந்திரா அந்த மருத்துவ கடைக்கு மருந்து கடைக்கு போறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9,000 கடைகள் இருக்கு. இந்திய அளவில் 9,300க்கு மேல கடைகள் இருக்கு. 60% 80% குறைவாக அதே மருந்து நம்முடைய ஜன் ஔஷதி கேந்திரால கிடைக்குது. இதுல பெரிய பெனிஃபிஷியரி யாருன்னா, கண்டினியூஸா மாசம் ரொட்டீனா மாத்திரை சாப்பிடணும், வயதான பிறகு என்னுடைய பென்ஷன்ல நான் மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்முடைய ஜன் ஔஷதி கேந்திரா இருக்கு. சென்னை உட்பட அனைத்து இடத்திலும் கூட அது பெரிய பெனிஃபிட். குறிப்பாக யூரியா 2014க்கு முன்பு யூரியா தட்டுப்பாடு என்கின்ற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு கடந்த 9 வருட காலமாக எங்கேயும் கூட யூரியா தட்டுப்பாடு என்கின்ற வார்த்தையை நம்ம பார்க்கல. 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல யூரியா சப்சிடி நம்ம கொடுக்கிறோம், டிஏபி சப்சிடி கொடுக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போர் அது ஆரம்பித்த பிறகு யூரியாவினுடைய விலை 140% உயர்ந்திருக்கிறது. அந்த எல்லா இம்பாக்டையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய விவசாயிகளுக்கு எந்தவித விலையேற்றம் இல்லாமல் நாம 2 லட்சம் கோடி ரூபாய் சப்சிடி கொடுத்து யூரியாவை கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 6,000 கோடி ரூபாய் PM கிசான் சம்மான் நிதியில 3 முறை 2,000 3 முறை நம்ம கொடுக்கிறோம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 36 லட்சம் விவசாயிகளுக்கு மேல பயன்படுறாங்க. இந்தியாவில் 11 கோடி விவசாயிகள் பயன்படுறாங்க. இது விதையிலிருந்து அனைத்துக்கும் கூட நம்முடைய மத்திய அரசு அவங்க கூட நம்ம நிக்கிறோம். இதை தாண்டி நாம் பார்க்கும் பொழுது நம்முடையது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்ல, இது ட்ரூ சோஷியல் ஜஸ்டிஸ். ஒரு நிஜமாலுமே ஒருத்தர் சோஷியல் ஜஸ்டிஸ் சாம்பியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது சோஷியல் ஜஸ்டிஸ் மண், சமநீதி சமூக நீதி மண் என்று நாம் அனைவரும் பெருமையாக மார்த்தட்டிக் கொள்கின்றோம். இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு தலைவரை சமநீதி சமூக நீதிக்கு போராடியவர் நம்ம சொன்னோம்னா அந்த பெயர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும். அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்த நாட்டை இன்னைக்கு சமநீதி சமூக நீதி கொண்டு வந்திருக்காங்க. ரிசர்வேஷன்ல புதிய கம்யூனிட்டியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஓபிசி கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்திருக்கோம். SC ST ஸ்டேட்டஸ் நாம விஸ்தாரப்படுத்தியிருக்கோம். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நாம பார்த்தோம், குருவிக்காரர் நம்முடைய நரிக்கருவர் சமுதாயத்தை ST கேட்டகரிக்கு முதலாக கொடுத்து பல ஆண்டுகளாக இருந்த கோரிக்கையை பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதெல்லாம் தாண்டி பொருளாதார அடிப்படையிலே 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நம்முடைய அரசு கோட்டா கொண்டு வந்திருக்கு. அதுல குறிப்பாக ஏழை மக்கள், அதாவது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அதுல பெரிய பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் பல ஆண்டுகளாக இருந்த அந்த எதிர்பார்ப்பை நம்முடைய அரசு நாம் பூர்த்தி செய்திருக்கின்றோம். குறிப்பாக திவ்யாங் மாற்றுத்திறனாளிகள் எப்பொழுதுமே போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய சகோதர சகோதரிகள். இன்னைக்கு அந்த கேட்டகரியை நம்ம 7லிருந்து 21 கொண்டு போயிருக்கோம். நம்முடைய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் மினிஸ்டர் ஃபார், நம்ம ஏற்கனவே பேசணும், IAS IPS அதிகாரிகள் நடக்கக்கூடிய அந்த தேர்வு, அந்த பரீட்சை, குறிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்முடைய அமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு வருது. நம்முடைய அமைச்சர் பேசும்பொழுது நிச்சயமாக சொல்லுவார்கள், 7 கேட்டகரியிலிருந்து 21 கேட்டகரிக்கு நம்ம ரைஸ் பண்ணனால முதல்ல நம்முடைய மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு இது உங்களுக்கு பொருந்தாது, இது நீங்க 70% டிசபிலிட்டி இருக்கணும், 60% இருக்கணும், அப்படி இருந்ததெல்லாம் உடைத்து இன்னைக்கு அது 21 கேட்டகரியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உண்மையாலும் அவருடைய உற்ற ஒரு நண்பனாக ஒருத்தர் இருக்காருன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நெக்ஸ்ட், ப்ரோக்ரஸ் வித் ஸ்பேஸ். அதாவது நாம் செயல்பாடு மட்டுமல்ல, நம்முடைய செயல்பாடு மிக வேகமான செயல்பாடு, வேகத்தினுடன் நம்முடைய செயல்பாடு இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுதந்திர இந்தியாவில் 1947 2014 வரை மொத்தமாக நமக்கு இருந்த விமான நிலையங்கள் என்பது 74. கடந்த 9 வருடங்கள்ல புதிதாக நாம் கட்டியிருக்கிற விமான நிலையங்கள் 74. இன்னைக்கு இந்தியாவில் 148 விமான நிலையங்கள் இருக்கு.
70 ஆண்டுகள்ல 74, 9 ஆண்டுகள் 74 நீங்க பார்க்கலாம். அதே போல நேஷனல் ஹைவே நீங்க பார்க்கலாம். 1947 இருந்து 2014 வரை மொத்தமாக இந்தியாவில் நேஷனல் ஹைவே NH லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா 91,287 கிலோமீட்டர். 9 வருஷத்துல நம்முடைய அரசு 53,868 கிலோமீட்டர் கட்டியிருக்கும். இதுல சாதனை என்ன அப்படின்னாங்க, அந்த நேஷனல் ஹைவேயை பொறுத்தவரை 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சராசரியாக ஒரு நாளைக்கு NH போட்டுட்டு இருந்ததை இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே ஒரு நாளைக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம். இதை தாண்டி சகோதரர் வாட்டர்வேஸ் வந்து நம்முடைய ஐயா டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கனவு. அம்பேத்கர் அவர்கள் வைஸ்ராய் கவுன்சில் ஒரு மெம்பராக இருந்து குறிப்பாக நம்முடைய நீர்வழி பாதைகளை பற்றி அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருந்துச்சு. அதை காங்கிரஸ் கட்சி சரியாக பயன்படுத்தவில்லை. அம்பேத்கருடைய ஆசை வந்து இந்தியாவுடைய நீர்வழி பாதைகளை முறையாக பயன்படுத்தி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆறுகளை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று. ஸோ அந்த வாட்டர்வேஸ் என்கின்ற மனசே நமக்கு இல்லை. 2014 வரை நம்ம பார்க்கலாம், இந்தியாவில் வாட்டர்வேஸ் 0. இன்னைக்கு 111 தடங்கள் இருக்கிறது. 111 தடங்கள் இந்தியாவில் இருக்கு. அதில் கண்டெய்னர் ஷிப்ஸ் இருக்கு. மிகப்பெரிய அளவில் நம்ம கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றோம் உள்நாட்டுக்குள்ள. அதை தாண்டி வேர்ல்டு கிளாஸ் ட்ரெயின் நம்ம எல்லாருக்கும் கூட பெரிய கனவு, இந்தியாவுக்குள்ள வேர்ல்டு கிளாஸ் ட்ரெயின் நமக்கு வரணும். அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட் வரணும். நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புல்லட் ட்ரெயின் ஜப்பான் போயிருக்காங்க. ஆனால் புல்லட் ட்ரெயின் ஜப்பான்ல ஒரு சாதாரண மனிதன் போக முடியாது. முதலமைச்சர் அவர்கள் அந்த புல்லட் ட்ரெயினுடைய டிக்கெட் ரேட்டை போடல. ஏன்னா நிறைய பேர் புல்லட் ட்ரெயினில் போயிருக்கோம், ஜெர்மனியில் நாமெல்லாம் போயிருக்கோம். அந்த டிக்கெட் ட்ரெயின் என்பது அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண மனிதன் அஃபோர்ட் பண்ணக்கூடிய டிக்கெட் இல்லை. இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் நாளை காலையில் கொண்டு வரலாம். அஃபோர்டபிலிட்டி கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து அஃபோர்டபிள் கெப்பாசிட்டி. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் சாதாரண நடுத்தர மக்கள் இன்னைக்கு வந்தே பாரத் வந்து 4 months அட்வான்ஸ் புக்கிங். கோயம்புத்தூர் டு சென்னை அடுத்த 4 மாதங்களுக்கு டிக்கெட் இல்லை. அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டு இருக்கு. வந்தே பாரத் ஏறி பார்க்கணும், போய் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த 360 டிகிரி ரொட்டேட்டிங் சேரை பார்க்கணும், அந்த விஸ்தா டோமை பார்க்கணும். அப்படிங்கிற அளவுக்கு வந்தே பாரத் என்பது மக்களுடைய மனதில் போயிருக்கு. 2014 வரை நம்ம ட்ரெயின்ல எந்த விதமான முன்னேற்றமும் பண்ணல. ஆனால் இன்னைக்கு 9 வருஷத்துல 20 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எக்ஸ்பிரஸ் நாம் உருவாக்கி இருக்கோம். பிரதமருக்கு முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும். எல்லா மாநிலத்திற்கும் ஒரு வந்தே பாரத் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சென்னை இரண்டுக்கும் ஒரு வந்தே பாரத், மைசூர் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய இன்டர்ஸ்டேட் வந்தே பாரத் ஒன்று 2 வந்தே பாரத் பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பிரதமருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மெட்ரோ என்பதுதான் ஒரு சிட்டியினுடைய கன்ஜெக்ஷனை குறைக்கும். கன்ஜெக்ஷன் குறையும் பொழுது மக்களுடைய நேரம் என்பது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு போகும். ஒரு டிராபிக் ஜாம்ல மாட்டி 3 பஸ் மாறி போறது எல்லாம் உடைத்து 2014 வரை மெட்ரோ என்பது 5 மாநகரத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. கடந்த 9 வருஷத்துல புதிதாக மெட்ரோவை 15 மாநகரத்துக்கு கொண்டு போயிருக்கும். எனக்கு 20 மாநகரத்தில் இந்தியாவில் மெட்ரோ இருக்கு. அதுல 15 மாநகரம் என்பது நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 9 வருஷத்துல நம்ம செஞ்சிருக்கோம். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தமிழகத்தினுடைய எய்ம்ஸ் மதுரை 2026 பிப்ரவரி மார்ச்ல கம்ப்ளீஷன் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கு. 2014 வரை 7 எய்ம்ஸ் இருந்துச்சு. 9 ஆண்டுகள்ல 15 புதிய மருத்துவ கல்லூரிகள் எய்ம்ஸ் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் காலேஜ் சார் வந்து டாக்டர் சாருக்கு தெரியும். 2014 வரை 641 மருத்துவக் கல்லூரி. 9 ஆண்டுகள்ல அதை நாம இரட்டிப்பு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 700 புதிய மருத்துவக் கல்லூரிகள் நம்ம கொடுத்திருக்கோம். எங்களுக்கு சிறிய வருத்தம் தான், பிரதமர் அவர்கள் ஒரு கொடுகையாக நாட்டு மக்களுக்கு தேடி தேடி மருத்துவக் கல்லூரி கொடுக்குறாங்க. தமிழகத்துக்கு ஒரே நேரத்தில் 11 கொடுத்தாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட மாநில அரசு செய்யாம இன்னைக்கு தமிழகத்தில் 3 மருத்துவக் கல்லூரியினுடைய ஸ்டேட்டஸ் ரத்து செய்யப்படக்கூடிய நிலைமையில் இருப்பது எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். The state government of Tamilnadu hasn't followed certain conditions for our medical college. Whatever our PM sir has gifted to Tamil Nadu 11 medical college, 3 medical colleges are on the verge of closure, sir. அதே போல மருத்துவ சீட்டுகளை பார்க்கும் பொழுது 2014 வரை 82,466 பேர் மருத்துவம் படிச்சாங்க. ஆனால் அந்த 9 வருஷத்துல புதிதாக 69,663 மருத்துவர்களை உருவாக்கியிருக்கோம். அதாவது நம்மை பொறுத்தவரை எல்லோரும் மருத்துவர் ஆகலாம் என்கின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கு 2 விஷயங்களை செஞ்சிருக்கும். மெரிட் பேஸ்ட் பிளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேஸ்ட், இரண்டும் சேர்ந்து நீட் மூலமாக மருத்துவம். 2வது காலேஜஸ்னுடைய அடிப்படை தன்மையை அதிகரித்து சீட்டினுடைய கெப்பாசிட்டி அதிகரித்து அவர்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கிறது. இரண்டையும் நம்முடைய அரசு ஒரே சேர செஞ்சிருக்கும். ஐஐடி 2014 வரை 16 ஐஐடி, புதிதாக 7 ஐஐடி உருவாக்கி இருக்கின்றோம். ஐஐஎம் 2014 வரை 13, புதிதாக 7 உருவாக்கி இருக்கின்றோம். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 2014 வரை 723, புதிதாக 390 பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இது
மிக முக்கியமான ஒரு திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இப்ப யூரியா என்பது ஒரு பாட்டில். முதல்ல யூரியா என்பது மூட்டையில் நாம் எடுத்துட்டு வருவோம். கடைக்கு போய் நின்று மூட்டை எடுத்து அதை தோளில் சுமந்து கொண்டு வருவோம். இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை, முன்னாடி ஸ்லைடுக்கு போங்கண்ணா, பிரதமரை பொறுத்தவரை இன்னைக்கு லிக்விட் நானோ யூரியா பிளான்ட் என்கின்ற ஒரு சர்வதேச தரத்தில் உலகத்தில் முக்காவாசி நாட்டில் இல்லாத டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து நானோ யூரியா, ஒரு பாட்டிலில் நீங்கள் யூரியா எடுத்துட்டு வரலாம். ஒரு மூட்டை யூரியா இப்போ ஒரு பாட்டில் யூரியா அளவுக்கு குவான்டிட்டியை நம்ம குறைச்சிருக்கோம். அதை விட அதிகமான வீரியத்தன்மை இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லிக்விட் நானோ யூரியா பிளான்ட் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குறிப்பாக 2004 14 வரை அவர்கள் டிலே என்று சொன்னார்கள். மோடிஜி அவர்கள் டெலிவர் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா காரணமும் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக டிலே பண்ணாங்க. இன்னைக்கு சரையு கேனல் ப்ராஜெக்டாக இருக்கலாம், போகிபேல் பிரிட்ஜ், கோசி ரயில், மகாசேத்து பிரிட்ஜ், கொல்லம் பைபாஸ், இது அனைத்தும் கூட சர்வதேச அளவில் மிக பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு இந்தியாவிலே நம்முடைய மோடி அரசு மக்களுக்கு கட்டி அர்ப்பணித்திருக்கின்றோம். இப்ப ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ஏர்போர்ட் அளவுக்கு நம்முடைய ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம உயர்த்தி இருக்கின்றோம். குறிப்பாக இன்னைக்கு நம்ம சில ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் பை நேம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய போபாலில் இருக்கக்கூடிய ராணி கமலாபதி ஸ்டேஷன், காந்தி நகர் ஸ்டேஷன், மும்பையினுடைய சிஎஸ்எம்டி, இதெல்லாம் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை விட சிறந்த ரயில்வே ஸ்டேஷனாக இந்த மூன்றும் உலக தரத்தில் இன்னைக்கு நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம். அதே போல அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு மல்டி மாடல் ஹப்பாக ஒரே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ரயில்வே ட்ரெயின் வரும், மெட்ரோ வரும், வரக்கூடிய அகமதாபாத் மும்பை புல்லட் ட்ரெயின் வரும். நாம் எல்லாமே நோடல் சென்டராக ரயில்வே ஸ்டேஷனுடைய கனவு காண்கின்றோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா மாடல் டிரான்ஸ்போர்ட் வந்து மெர்ஜ் ஆகணும். காந்தி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. மக்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள உலகத்தரம் வாய்ந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். தமிழ்நாட்டிற்கும் கூட ரயில்வே ஸ்டேஷனை துரிதப்படுத்தக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற பணிகள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அதுவும் வேகமாக செல்லும். நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் நாமும் அடுத்த வருஷம் பிரஸ் மீட் நடக்கும் பொழுது பெருமையாக சொல்லுவோம், தமிழகத்திலும் கூட இந்த ரயில்வே ஸ்டேஷன் உலகத்தரத்துக்கு நாம் உயர்த்தி இருக்கின்றோம் என்று. அதே போல காஷ்மீர் வந்து நம்ம ஐயாவுடைய பிறந்த ஊர். அங்கே அவர்கள் பேராசிரியாக காஷ்மீர் வந்து ஐயாவுடைய ரத்தம், ஐயாவுடைய சொந்த ஊர். ஒரு காஷ்மீரில் பிறந்த ஒருவர் தமிழகத்தில் வந்து மருத்துவம் படித்து சென்றார் என்பது நமக்கு பெருமை. குறிப்பாக இந்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ், சென்னப் நதியின் மீது இருக்கக்கூடிய பிரிட்ஜ் ஐயாவுடைய லோக்சபா தொகுதி உதம்பூர்ல இருக்கு. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ். இன்னைக்கு காஷ்மீரை பொறுத்தவரை இது ஒரு ஈஃபில் டவர்னுடைய உயரத்தை விட அதிகமாக கட்டியிருக்கின்றோம். ஒரு மவுண்டெயின் டெரெயின்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராஜெக்டை நம்ம இந்தியாவில், மேக் இன் இந்தியாவில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். காஷ்மீரை பொறுத்தவரை மிக பெருமையாக நாம் சொல்லலாம். 2019-20 காலகட்டத்தில் ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு எல்லோருமே ஏகப்பட்ட பொருளையே பிரச்சனையை கிளப்பினாங்க. 2022 காஷ்மீருக்குள்ள அதிகமான சுற்றுலா நண்பர்கள் 2022 போயிருக்காங்க. 1 கோடி இந்தியர்கள் காஷ்மீரை சாராதவங்க காஷ்மீருக்குள்ள சுற்றுலாக்கு போயிருக்கிறாங்க. காஷ்மீர் என்பது இன்னைக்கு அதிகமான பொருளாதாரம் வரக்கூடிய மாநிலமாக மாறி இருக்கிறது நம்முடைய நாட்டுக்குள்ள. ஆனால் காஷ்மீரை பொறுத்தவரை 370 எடுத்த பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் இருக்கு. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஸ்டாச்சு கேவடியால குஜராத்தில் நம்முடைய மோடிஜி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு செல்லக்கூடிய நம்முடைய டூரிஸ்ட்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பேர் போய் பார்க்குறாங்க. எல்லோருமே இதை வரும்பொழுது எதிர்க்கட்சி நண்பர்கள் சும்மா பேச வேண்டும் என்பதற்காக கிண்டல் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வேணுமா, இந்த பணத்தை வேற இடத்துக்கு கொடுக்கலாமா? நாட்டினுடைய ஒரு அடையாள சின்னமாக நாட்டு மக்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பதற்காக இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு கேவடியால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் அங்கே போறாங்க. பிரதமர் அவர்கள் முக்கியமான மீட்டிங்கை அந்த கேவடியா ஸ்டாச்சுல கீழே இருக்கிற கான்ஃபரன்ஸ் காலில் நடத்துறாங்க. 2 வருடங்களுக்கு முன்பு டிஜிபியினுடைய கான்ஃபரன்ஸ் அங்கே நடந்துச்சு. ஒரு G20 கான்ஃபரன்ஸ் அங்கே நடத்தினாங்க. ஸோ இது ஸ்டாச்சு மட்டுமல்ல, இது சிம்பாலிக் ஸ்டாச்சு மட்டுமல்ல, இந்தியாவுடைய மிக முக்கியமான நிறைய மீட்டிங்ஸ் வந்து பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் கேவடியால சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் காலில் நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். யாராவது நம்முடைய நண்பர்கள் இந்தியாவில் சில மாவட்டங்கள் இன்னைக்கும் பனிகாலத்தில் 6 மாத காலம் கட் ஆஃப் அவர்களால் அந்த மாவட்டத்திலிருந்து வெளியே வர முடியாது. லால் ஸ்மித்தி ஒரு வேலி, இந்த லால் ஸ்மித்தி நம்ம என்ன சொல்றோமோ ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது, பனி டைமில் அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் வெளியே வர முடியாது. காரணம் ரோடு எல்லாமே மூடிடும். இன்னைக்கு மணாலியிலிருந்து லவுல் ஸ்பித்திக்கு நாம விண்டர்ல பனிக்காலத்தில் போக முடியும்.
10,000 ஃபீட் உயரத்துல அட்டல் டனலை கட்டியிருக்கோம். குறிப்பாக நம்ம இங்கிருந்து நிறைய பேர் எதிர்க்கட்சி தலைவர்கள் கிண்டல் பண்றாங்க, அட்டல் டனல் ஏன் கட்டினீங்க? அங்கிருப்பவர்களும் இந்தியர்கள் தான். அவர்களும் இந்தியா முழுவதுமே 6 மாத காலம் சுற்றுவதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு. அவங்க சம்மர்ல மட்டும்தான் லாஸ்மித்தியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. விண்டர்ல வராத ஒரு பகுதி இந்தியாவை இன்னைக்கு அக்சசபிலிட்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அட்டல் டனல் மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள். மணாலியிலிருந்து லே நண்பர்கள் யாராச்சும் சுற்றுப்பயணம் அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா முதல் எடுக்கக்கூடிய நேரத்தை விட இன்னைக்கு 5 மணி நேரம் குறைத்திருக்கின்றோம். அதுவும் ஆல் வெதர் ரோடு இந்த டனல் நம்ம கொடுத்திருக்கோம். பிஎம் கதிசக்தி பிஎம்னுடைய மிக ஒரு உயர்ந்த கனவு இது. இந்தியாவுடைய இன்ஃப்ரா என்பது ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக எடுத்து செல்ல வேண்டும் என்பது பிரதமருடைய கனவு. ரயில்வேவாக இருக்கலாம், போர்ட்டா இருக்கலாம், ஏர்போர்ட்டா இருக்கலாம், ஹைவேஸா இருக்கலாம், அனைத்துமே உலகத்தரத்தை கொண்டு போகணும். காரணம் இன்னைக்கு இந்தியாவுடைய லாஜிஸ்டிக்ஸ் என்பது நம்முடைய ஜிடிபியில் 13% லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இருக்கு. அதை மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான் இருக்கு. ஏன்னா லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையும் பொழுதுதான் அந்த பொருள் வேகமாக ஒரு இடத்துக்கு செல்ல முடியும், அந்த பொருளுடைய விலையும் குறையும். இந்த கதிசக்தியினுடைய நோக்கம் என்பது நம்முடைய லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், ஒரு பொருள் 100 ரூபான்னா அந்த பொருளுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்னைக்கு 13 ரூபா இருக்கு. மேலை நாடுகளில் 4 ரூபாய் இருக்கு, அமெரிக்காவில், யூரோப்பில். அந்த 13 ரூபாயிலிருந்து கீழே கொண்டு வருவதற்கு தான் கிட்டத்தட்ட பிரதமர் அவருடைய கனவு. இந்த கதிசக்தி மூலமாக அடுத்த 20 ஆண்டுகளுக்கான கனவு பிரதமர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை நீங்க அடுத்த ஸ்லைடில் பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த கதிசக்தி மூலமாக ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பேசுனது போல காந்தி நகரில் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் பேசணும், போர்ட்ஸ் எல்லாம் பேசணும். இதனுடைய வீரியத்தை வருகின்ற காலத்தில் நம்ம பார்ப்போம். மிக பெருமையாக ஒரு இந்தியனாக நாம் சொல்லலாம், இன்னைக்கு உலகத்திற்கு நாம் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆன்லைன் பண பரிவர்த்தனை எப்படி செய்வது என்பது அமெரிக்கர்களுக்கு நாம் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த G20 இந்தியா முக்கியமாக ஒரு 3 குறிக்கோளை வச்சிருக்கோம். அதில் ஒரு குறிக்கோள் G20 நாடுகளுக்கு இந்தியாவுடைய நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதில் பார்க்கும் பொழுது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்த பிறகு, ஆதார் லிங்க் பண்ண பிறகு, நாம் ஏற்கனவே சொல்லியது போல 4,14,00,000 போகஸ் எல்பிஜி கனெக்ஷன் நம்ம மூடியிருக்கோம். 4,71,00,000 ரேஷன் கார்டை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபேக் ரேஷன் கார்டு இந்தியாவில் 4,71,00,000 ஃபேக் ரேஷன் கார்டு இருந்துச்சு, அதையும் நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த டிபிடி மூலமாக ஜன்தன் அக்கவுண்ட், அதாவது முதலாக யாருக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லையோ நாம் உருவாக்கி கொடுத்த ஜன்தன் அக்கவுண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜன்தன் அக்கௌண்ட்டை மோடிஜி திறந்துட்டாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு. மிக பெருமையாக சொல்லுகின்றோம், ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் 1,90,000 கோடி ரூபாய் ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய அரசு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். வெறும் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, 1,90,000 கோடி ரூபாய் ஜன்தனுக்கு போயிருக்கு. அதை பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை ஜன்தன், ஆதார், மொபைல் இந்த 3ஐயும் இணைத்து இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார மாற்றத்தை நம்முடைய பிரதமர் கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஜாம்னு நம்ம சொல்றோம். உலக நாடுகளில் இன்னைக்கு ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ஜாம் கேஸ் ஸ்டடி இருக்கு. இந்தியாவுடைய ஜாம், ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜன்தன், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆதார், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மொபைல். இந்த 3ஐயும் இணைத்து ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ஸ்காலர்ஷிப், இன்சூரன்ஸ், பென்ஷன், அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கூட ஆன்லைன்ல 100 ரூபாய் மோடிஜி அனுப்பிச்சு வச்சாருன்னா 100 ரூபாய் நம்ம வங்கி கணக்கு வருது. அனைத்தும் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் மூலமாக அது சாத்தியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் கிண்டல் பண்ணாங்க, பாராளுமன்றத்தில் நம்முடைய டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு ஏழை மக்களுக்கு இதை பற்றி தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுமா, இதெல்லாம் கொண்டு வர்றீங்களே. இன்னைக்கு நம்ம பெருமையாக சொல்லுகின்றோம், நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பி சிதம்பரம் அவர்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் 40% இந்தியாவில் நடக்குது, வெறும் 21% அமெரிக்காவில் நடக்குது. பார்த்துங்க எந்த அளவுக்கு ஸ்கேல். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் நடக்கக்கூடிய டிஜிட்டல் பணவர்த்தனை, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி, அதுல 40% ஒரே நாடு நம்முடைய நாட்டில் நம்ம நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்கான அடித்தளத்தை நாம் அமைத்திருக்கின்றோம். ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியா, நேற்று பாராளுமன்ற கட்டடத்தை நம்ம பார்த்தோம். அதுவும் ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு இந்தியாவுடைய அங்கமாக நாம் பார்க்கின்றோம். 1921 பிரிட்டிஷர் கட்டின கட்டடத்திலிருந்து நம்முடைய நாட்டினுடைய டாடா ப்ராஜெக்ட் கட்டிய, நம்முடைய இன்ஜினியர்ஸ் கட்டிய, நம்முடைய எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து போட்ட பிளான் படி கட்டிய பார்லிமெண்ட் ஓப்பனிங் பார்த்தோம். தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையை நம்ம பார்த்தோம். செங்கோல் அங்கே நிறுவியிருப்பதை நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த ஆத்ம நிர்பார் பாரத் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் 5G டெக்னாலஜி. We are very proud as Tamilians, sir. Our IIT Chennai has contributed to this 5G technology test bed and very great infrastructure. இந்த 5G டெக்னாலஜி முழுவதுமாக இந்தியாவில் ரவுட்டர்ல இருந்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து சிஸ்டமும் கூட முதலாக மேக் இன் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. நாம் பெருமையாக சொல்லலாம், அனைத்துமே நம்முடைய IIT சென்னையில் உருவாக்கி இந்திய மக்களுக்கு இந்த 5G டெக்னாலஜி நம்ம கொடுத்துருக்கோம். மொபைல் மேனுஃபேக்சரிங் நீங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்ப்பீங்க.
இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்தில் 2வது பெரிய மொபைல் தயாரிப்பு நாடாக மாறி இருக்கின்றோம். முதல்ல 12வது இருந்தோம் 2014. இன்னைக்கு இன்டர்நெட் என்பது 2014க்கு முன்னாடி இன்டர்நெட் எங்கே இருந்துச்சு? இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஐபிஎல் மேட்சை ஹெச்டி குவாலிட்டியில் எந்தவித பணமும் கொடுக்காமல் பார்க்குற அளவுக்கு இந்தியாவில் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி இன்டர்நெட்டோட வந்திருக்கு. டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் சிறு குறு பரிவர்த்தனை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதே ஆத்ம நிர்பார் பாரத் ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் 761 கோடி ரூபாய்க்கு, 768 பில்லியன் டாலர் ரூபாய்க்கு மேலே நம்முடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்முடைய கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 500 கோடி ரூபாய் நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முதலாக சரித்திரம். பூமிங் எக்கானமி, ஃப்ரெஜைல் 5 என்று சொன்னார்கள் 2014. இந்தியாவை பொறுத்தவரை பிரிக்ஸ் நேஷன், ஃப்ரெகைல் 5 எப்போ வேணாலும் உடையும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 2023 அமெரிக்கனோட அதிபர் பிடன் அவர்கள் ரூம்குள்ளே வர்றாங்கன்னா எங்க மோடின்னு கல்யாணத்தில் போய் நம்ம சொந்தக்காரங்களை தொலாவற மாதிரி இன்னைக்கு பிடன் அவர்கள் வந்து நம்முடைய மோடிஜியை தொலாவறாங்க. பாப்பா நியூகினியா போன்ற நாடுகள்லாம் சைனாவுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு அங்கே மோடிஜி போனார்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் மோடிஜியினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இது அனைத்துமே நம்முடைய பூமிங் எக்கானமி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசாக. 7% மேலே நம்முடைய வளர்ச்சி இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அனைவருக்கும் நாம வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றோம். ஸ்கில்லிங் இந்தியாவிலிருந்து, ஸ்டார்ட் அப் இந்தியாவிலிருந்து, ஸ்டாண்ட் அப் இந்தியாவிலிருந்து, அட்டல் டிங்கரிங் லேப்ல வரக்கூடிய இன்னோவேஷன்லிருந்து எல்லா இடத்திலும் கூட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பெரிய அளவில் உருவாக்கி இருக்கின்றோம். நீங்க பார்க்கலாம், குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2014 85வது இடத்திலிருந்து 46க்கு முன்னேறி இருக்கின்றோம். யூனிகார்ன்ஸ் $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்தியாவில் 4 இருந்துச்சு 2014. இன்னைக்கு 2022 இன்னைக்கு தேதியில் 107 இருக்கு. வேர்ல்டு எக்கனாமி ரேங்க் 2013-14 11வது இருந்தோம். இன்னைக்கு இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். இன்னும் 3 வருஷத்துல ஜப்பான், ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணோம்னா 2027 வரும்பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்க், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல மிக முக்கியம் என்பது கரப்ஷன். தமிழகத்திற்கும் நம்முடைய கரப்ஷனுக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு பந்தம் இருக்கு, நமக்கு தெரியும். 2014 142வது ரேங்க்ல நம்முடைய நாடு இருந்துச்சு. இன்னைக்கு 63வது ரேங்க்குக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். மொபைல் மேனுஃபேக்சரிங் ஏற்கனவே சொன்னது போல 12வது நாம் இருந்தோம். இன்னைக்கு இந்தியா என்பது சைனாக்கு அப்புறம் 2வது பெரிய நாடாக மொபைல் மேனுஃபேக்சரிங். தமிழகத்திற்கும் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ல மிகப்பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஃபாக்ஸ்கான் வந்தவுடன் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக இருக்கிறது. ஆட்டோமொபைல் 2014 7வது பெரிய நாடாக இருந்தோம். இன்று 3வது பெரிய நாடாக இருக்கின்றோம் ஆட்டோமொபைல் உற்பத்தியை பொறுத்தவரை. நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்னைக்கு யூனிகார்ன் 107 கம்பெனிஸ் $1 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு மேல. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பெருமைப்படக்கூடிய விஷயம், சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. இவரெல்லாம் நான் 5 வருஷம் கழிச்சு பெரிய பெரிய நிறுவனமாக மாறுவாங்க, 20 வருஷம் கழிச்சு பெரிய நிறுவனமாக மாறுவாங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் 40 ஆண்டுகள் கழித்து, 4 டிகேடு கழித்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கோம். இதில் மிக முக்கியமாக இந்த கல்விக் கொள்கையில் தாய்மொழியை மையப்படுத்தி 6ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கணும், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் 3 வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா 8ஆம் கிளாஸ் வரைக்கும். முதலாக நம்முடைய அரசு மருத்துவ கல்லூரி, மருத்துவ படிப்பு இருக்கலாம், இன்ஜினியரிங் படிப்பு இருக்கலாம், அதுவும் தமிழில் படிக்கணும்னு அமித்ஷாஜி அவர்கள், பிரதமர் அவர்கள் வலியுறுத்துறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சோகமான நிலைமை என்னன்னா, இன்ஜினியரிங் கல்வி எதெல்லாம் தமிழில் இருந்துச்சோ அதையெல்லாம் மூடிட்டாங்க. ஏங்க மூடினீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாம மூடிட்டாங்க, சாரி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய அவலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா முழுவதுமே தாய்மொழிக்கு, குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழிக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய மரியாதையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை இப்ப இருக்கக்கூடிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இங்க இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம் தான். அதே போல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்குறோம். ஸ்கில்லிங் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயிற்சி முகாம் அடிப்படையில் கோடிக்கணக்கான மக்களுக்கு அது புதிய வாய்ப்பு. ஸ்போர்ட்ஸ் முதலாக விளையாட்டு என்பது சென்டர் ஆஃப் அவர் லைஃப். விளையாட்டிலே ஜொலிக்கின்றோம். ஒலிம்பிக்கில் கேலோ இந்தியா கேம்ஸ், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அவார்டட் கேலோ இந்தியா கேம்ஸ் டு தமிழ்நாடு ஃபார் 2023. அனைத்து தமிழர்களும் மிக பெருமையாக பார்க்கின்றோம். கேலோ இந்தியா கேம்ஸ் தமிழகம் இந்த 2023 நடத்தும். அதே போல அதை பார்க்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரத்தை பிரதமர் அவர்கள் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அது புத்தர் வாழ்ந்த, இருந்த, போதித்த இடத்தை வந்து புத்து சர்க்கியூட்டா பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா அந்த பகுதி அனைத்துமே புத் சர்க்கியூட்டா மாறி இருக்கு. மத்திய பிரதேசனுடைய மகாகால் காரிடார், உஜ்ஜைன் காலபைரவர் அதனுடைய மாற்றம், சோமநாதர் ஆலயத்தினுடைய மாற்றம், கேதார்நாத் தாம் பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம், கர்த்தாப்பூர் சாஹிப் காரிடார், இது நமக்கு தெரியும் பாகிஸ்தான் அந்த பார்டரில் இருக்கக்கூடியது, அதையும் கூட சிறப்பாக நாம் செய்து காட்டியிருக்கின்றோம். காசி தமிழ் சங்கத்தில் நம்ம பார்த்தோம். காசி தமிழ் சங்கம் காசி போன பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் பந்தம் இருக்குன்னு. இதுக்கப்புறம் ராம் மந்திர் தயாராக இருக்கிறது கும்பாபிஷேகத்திற்கு. அதுவும் கூட இந்தியாவினுடைய புராதன கலாச்சாரத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
நார்த் ஈஸ்டை பொறுத்தவரை புதிய சாலைகளாக இருக்கட்டும், விமான நிலையமாக இருக்கட்டும், பிரிட்ஜஸாக இருக்கட்டும், அதுவும் ஒரு பெரிய மாற்றம் நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்கோம். பிரதமர் தான் நார்த் ஈஸ்ட்டை முதல்ல அஷ்டலட்சுமிங்கிற பேரில் சொன்னாங்க. நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டினுடைய அஷ்டலட்சுமி அது. கலாச்சாரத்தை நாம் ஆழப்படுத்தி இருக்கின்றோம். வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை, குறிப்பாக சுற்றுச்சூழலை பொறுத்தவரை நம்முடைய பிரதமர் மிக ஆழ்ந்த சுற்றுச்சூழல் மீது ஒரு நட்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நம்ம பார்க்குற ரெனியூவல் எனர்ஜிக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய புஷ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் நம்ம அதை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். நாம் தான் சோலார் அலையன்ஸுடைய தலைவராக இருக்கோம். இந்தியா முழுவதுமே ரெனியூவல் எனர்ஜி கொடுத்துருக்கக்கூடிய புஷ் இருக்கலாம். அதுக்கப்புறம் COP26 பிரதமர் அவர்கள் முதலாக லைஃப் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் இன்னைக்கு உலகம் முழுவதுமே பேசியிருக்கோம். நமாமி கங்கா சுத்தப்படுத்தியிருக்கோம், சீத்தாவை கொண்டு வந்திருக்கோம். பிரதமர் அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து he has seen பொம்மி, அவர் two very eminent Tamilians who elephant caregivers whose film got an Oscar this year. We are very grateful. The Honorable Prime Minister made a visit and visited them. நம்முடைய பாதுகாப்பை பொறுத்தவரை உலகத்தில் மிக உறுதியான பாதுகாப்பான நாடுனா இஸ்ரேல், இந்தியா. அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த பிரஜைகளுக்கு வந்து இந்திய அரசு யாரையும் விட்டுக் கொடுக்காது என்கின்ற அளவுக்கு மிக பெருமையாக, கொஞ்சம் முன்னாடி போங்கன்னா மிக பெருமையாக எங்களால் சொல்ல முடியும். சர்ஜிக்கல் ஏர் ஸ்ட்ரைக் யாராக இருந்தாலும் கூட சுதந்திர இந்திய நாட்டிற்கு பிறகு தவறு செய்வர்களை நம்ம போகிறோம். 370 எடுத்திருக்கோம். அடுத்து நீங்கள் அடுத்த சைடு வாங்க. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்நாட்டில் ராணுவ தளவாட உற்பத்தி, கட்டிங்கேஜ் எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. பார்டர் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் நம்ம வந்து வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். மிக முக்கியம் இது. சிரியாவிலிருந்து லிபியா, ஏமன், சூடான், நேபாள், ஆப்கானிஸ்தான், இதில் எல்லாம் இந்த வார் பிரதேசத்தில் யாரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களோ 20,000 இந்தியர்களுக்கு மேலே பத்திரமா கொண்டு வந்திருக்கோம். வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி சார். Many of our Tamil students who were struck in Ukraine, every single person without a scratch, the Honorable Prime Minister has brought them back to Tamilnadu. We are eternally grateful for that, sir. அதே போல 2,97,00,000 இந்தியர்களை கொரோனா காலகட்டத்தில் வந்தே பாரத் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம். எல்லாமே அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருந்த பொழுது சிறப்பு விமானங்களை பண்ணி 2,97,00,000 பேர் வெளிநாட்டில் இருந்தவங்களை கொண்டு வந்திருக்கோம். மிக பெருமையாக நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்னால் வைக்கின்றோம். கடினமாக உங்களுக்காக உழைத்திருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் உங்களுக்காக ஒரு நாளும் கூட வளப்படுத்துவதற்கு, இந்த நாட்டை வலிமைப்படுத்துவதற்கு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். பிரதமருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு பார்க்குறோம். பாப்பாஞ்சு குனியால் அந்த பிரசிடெண்ட்டை பார்க்குறோம், ட்ரம்ப் பார்க்குறோம், நம்ம ஜோ பைடன் அவங்கள பார்க்குறோம், இங்கிலாந்துடைய ரிஷி சுனக் அவங்கள பார்க்குறோம், ஆஸ்திரேலியன் பிரீமியரை பார்க்குறோம். மோடி இஸ் த பாஸ் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்முடைய காதில் முதலாக நம்முடைய வாழ்க்கையில் கேட்குறோம். அதே போல் இட்டலியினுடைய பிரதான் மந்திரி ஜியார்ஜியா சொல்கிறாங்க, மோடி இஸ் த மோஸ்ட் அட்மையர்டு வேர்ல்டு லீடர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் மிக ஆழமாக இந்த கட்சி இந்திய மக்களை ஒரு படி மேலே எடுத்து சென்றிருக்கின்றோம். இந்த பிரசன்டேஷன் இதோட முடிஞ்சது. நம்முடைய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்ஜி அவர்கள் அடுத்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களிடம் நேரடியாக உரையாற்றுவாங்க. அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Thank you, Annamalai ji. I hope all of them can understand English at least. Most of our media friends. Na pesra, but kunjum pesra. So wherever I get stuck, Annamalai can step in. Why I asked him to make this presentation, because it was not in Tamil version, so I said in fluent Tamil, let it be there. See, for the media friends and for all of us, the party men, because now we have to go to the different parts of Tamil Nadu, also educate our karyakartas over there, about 9 years. The best way to make people realize what is the difference is to ask them to compare it with what it was before 9 years, before 2014. See, if you see a person, you say you have grown weak. As a doctor, I say you have grown weak. I would say that only if I have seen him when he was not weak. If I am seeing him for the first time and he is like that, I will not be able to make out. So many of us, including the karyakartas who have seen what it was like 2014, can go and educate people. Meanwhile, in 9 years, a new generation has come. They have not seen what it was before 2014. And every year we are also getting lakhs of new voters, 18 plus. They have grown up only in these 9 years. When Modi ji gave us a golden era,
and they would believe that this is the time India always had. But somebody has to tell them, and they had to be cautioned that before 2014, it was something different. And as responsible young citizens, they have to guard against the earlier times happening again. What the earlier governments were doing, whether Congress or the alliance governments. So if you do the comparison from what you saw in the presentation, you saw the figures. Before 2014, there was such a huge desperation in the country, pessimism. In fact, on the 26th of May 2014, around 6 o'clock in the evening, when the swearing in happened of Prime Minister Modi ji, I wrote a small piece. I said, this is the beginning of a journey from pessimism to optimism. Because for so many years, India was known to be a country of scams, scandals, coal scam, this scam, that scam. And our youth were also disillusioned. They were looking forward to go abroad. Many of them want to go to stay back in India. Now see what is it? It is the other way around. Modi ji has given India an esteem, and every Indian a sense of self-esteem and self-pride. That is the basic truth. He has made us feel proud as Indians. Whether we are living in India, even then, the diaspora, Indian diaspora who are settled outside, they are also being looked up with huge respect, which they were not enjoying earlier. Sometimes they were even hesitant to give their introduction. The world has started recognizing Indians' caliber, their capacity, their potential. And as you were seeing in the presentation, even startups. We are number 3 in the world, but even in the other countries, the startup groups are preferring Indian boys and girls, which was not happening earlier. And this has happened purely because of Prime Minister Modi. If you talk only of startups, in 2014 we just had 350. You have to compare with the earlier figures, then only you realize what it means. When you say 1 lakh, okay, 1 lakh means what? But somebody has to tell you that before 2014 we had only 350. It has gone up more than 300 times. That is the achievement of 9 years. Unicorns we have 115, out of which almost 35% are women-led. This was a country which was known to be not giving women their due or giving justice to women or giving them their share. Now women are in a leadership role. In these 9 years, we have moved on from women participation to women leadership. Earlier on, you used to say increase women participation. Now women are taking the lead and men have to be participants. And the world is now looking up to India because Modi ji has emerged as the tallest leader of the world and longest serving head of government, 23 years, first as Chief Minister, now as Prime Minister. Even among the contemporary, the present heads of government across the world, you compare. So many Prime Ministers changed in UK, presidents have changed in US. And that is why all these heads of government are looking up to Modi ji. You saw in this presentation, somebody is touching his feet, somebody is embracing him, because they are looking up to him for guidance, for advice. India's status has gone up in 9 years. That is the biggest achievement. And all that has been possible because of the strategic figures which you saw in presentation. And world today is ready to be led by India. World today is ready to be led by India under Prime Minister Modi because they understand that India under Prime Minister Modi has that capability which they may not have. In this presentation, you saw vaccine. 220 vaccine doses administered.
India was known as a country where people hardly have any health consciousness. Leave aside preventive health care. Even if somebody gets sick, they would not go to the hospital. There are certain economic reasons also, social reasons also, financial constraints. But usually they will just try for 3, 4, 5 days. Once you get serious, you go to the hospital. And the whole world was warning that India with 130, 140 crore people, if it is not able to control COVID, it will become a hot spot even for us. They were worried for themselves. That if it spreads all over India, they will also get affected. Later what happened? We were fully in control, and small European countries with just 50 lakh population, 500,000 population could not control. And with the motivation of Modi ji, India came out with the first DNA vaccine for COVID. And we made it available to other countries. So it has been tremendous hard work on the part of Modi ji and his team to have made India arrive where it has. That is why today, even the most advanced countries, they think, no, India has the capacity to do what we can't do. They could not produce vaccine, we produced. Similarly, space. USA, Soviet Union, they started off much earlier than us. We have our space headquarters in Bengaluru. We started very late. Today, our space technology is as equally advanced as that of USA or even more. And we are launching the satellites prepared or developed by USA and UK from Sriharikota in Andhra Pradesh. And we are also earning revenue. When I was seeing the last figures, about 220 million euros earned by launching of UK satellites. And all this in 9 years. Earlier on, they had only, almost out of this 220, almost 187 million euros earned in these 9 years. Similarly, about $56 million earned from the USA satellites. So those countries which were ahead of us are today using our facility. So when we say India has reached a pedestal, it has happened after 9 years of continuous, tireless hard work by Prime Minister Modi. And he has given India a new culture. Culture which is based on objectivity, as he was mentioning EWS or aspirational district. That also we should go and tell people. Earlier on what happened? If I became minister, I would declare my district as backward district and give it all benefits. Now it's not like that. There is a dashboard, there are 40 parameters. On the basis of it is decided which district is backward or lesser developed in terms of health education or health facility, which one in education, which one in connectivity, and then to bring it at a par with the state first district and then national first district. Everything is scientifically, objectively done. Airports from 74 to increase to 148. How? Because Modi ji ensured wherever anything is required, it should be provided. Earlier on, what happened? In the Congress time, if I became aviation minister, I'll open an airport in my village, even if there was no passenger, no aircraft. We have seen this happening. Old timers have seen this. If I became railway minister, I will introduce a train to my village. That culture is gone. If we have developed Northeast, it is because Modi ji has given a culture of justice to all, appeasement to none. Wherever it is required, it has to be given. Otherwise, they would say, what is the fun? Northeast, you will hardly get any MPs. So what is the use of attending? And we must go and tell people, that is the comparison. Before 2014, the Prime Minister of India was himself MP from Northeast, from Assam. But since we did not follow that vote bank culture, similarly, all these reforms brought in by Modi ji
are not only governance reforms or developmental reforms, they are also huge social reforms. For example, within 3 months, he issued an order which Annamalai ji, he's been in services, he will appreciate. I think 2014 May the government came, by September there was an order that the documents or certificates will no longer required to be tested by gazetted officer. Such a huge thing. That was a legacy of the British Empire. In villages, wherever we went to class 9, 10 and we were asked to get certificates tested, we didn't know from where to get it tested. It was not simply a governance reform. Modi ji sent out a message, look here, I have the courage to trust my youth. The youth of India are my children, I can trust them. If you are running a family, you do not trust your own son, your daughter, how will you run the family? Such a huge reform. Then within a year, he abolished interviews in the government recruitments. Earlier on, what was happening? We have seen it. We have gone through it. We have been the receiving end of this. A candidate will get 100% written. You would give him 0 in the interview. And somebody whom you want to favor, you give him 100 in interview, even if written is 5 marks, and he gets selected. By doing such favoritism, we were doing such great injustice, not only to the youth, but to the mankind. In fact, to us, it was a sin. We were committing a sin. So this reform has held us back from committing that kind of a sin. Now for women, he was doing this Ujjwala, where 10 crore households were given gas connection. 10 crore means 10 crore families. Gas connection not only means ease of cooking, it also means protection of your health. So these reforms have multiple dimensions. When we started this scheme in my own constituency, we did a beneficiary summit, this Labharti. So usually I don't speak, I ask others to speak. Because if others speak about me, that is more useful in the election, rather I speak about myself. So one young lady came. She said, earlier on I first used to go to fetch the wood for the kitchen. Then whole day I would be blowing into this. It will take me several hours to prepare food. The food would also not remain properly cooked, and I would also get cough. And in the night, I would get a scolding from my mother-in-law. She said, now difference is, in 1 hour my food is ready. My mother-in-law is happy. My cough is gone, and I don't know what to do. So I have now started working in a stitching shop. Second business, alternative business. So I asked her to join Mahila Morcha. She is now a very active member of our Mahila Morcha. Because, see, now what has happened through this example? You have used the energy of this young lady for nation building. That energy was going wasted in the kitchen. And she was also getting ill health. These reforms are going to change the entire scenario in the coming generation. Similarly, toilets. 12 crore female toilets. Gave them name Samman Ghar or Izzat Ghar. Earlier, what was happening? Women, many of the villages, parents were not sending girls to school because there was no toilet. I am telling you fact. These we have to tell people. These figures are okay. What you are this you will get all the copies. But how to interpret these figures? What is the implication? What is the spirit behind that? I have myself seen many people will not be sending, or the girl herself will refuse going. Because I can't stay in the school for 8 hours. Boys can go here, there to ease themselves, she can't. And those who went, because of holding back urine, they would get urinary infection, all those things. All those problems these girls were getting. What a huge service.
Now, this is not only, I said there are three S. I was talking Lucknow. I said the security, also respect, and also convenience. So in Hindi, you can, I said it sounds Suraksha, Samman, Suvidha. Suvidha means you gave convenience to her. Suraksha means you protected her. Otherwise, she had to go out in the field. That was also sometimes a risk in the going in the morning. I have seen villages where women used to wait till morning, and before the men folk woke up, they had to go out to the fields at a particular time. Early morning, 3 o'clock, 4 o'clock. I come from that background. We have seen those places because there was no facility. Where does a woman go? Afterwards, the day starts. They were working against the nature. So what a huge reform this has happened. That is why today you have women-led entrepreneurship. You have women-led startups. Similarly, Jal Jeevan, this slide showed. I'm just giving you those examples so that where you can give comparison, also tell them what is the spirit. This culture, Modi ji has brought a new culture in this country. We just had, they showed now, just now the Jal Jeevan mission, which has given us 12 crore connections, 12 crore houses, that means households. You know, before 2014, it was only 3.5 crore. 3.25, not even 3.5, which means in 70 years, the earlier governments did not bother. We were carrying on same practice. Go to the well, fetch water for yourself. Go to the river, get fetch. Or you go to the river and take bath there. Or go to the seaside and have a water in this salt water. This could have happened earlier also. All these things have happened. This is a quantum jump. This is a quantum jump in 9 years. That is why the world is now seeing, oh, India has come. India's moment has come. It is not that the world is a fool. The people there, they know it is a country to reckon with. Our medical colleges were 145, now 265 added to that. As the number of colleges allotted in these 9 years are more than those constructed in 70 years. Then there are new resources discovered, the ocean resources. We have 7,500 kilometer long coastal area, including Tamilnadu, beginning from Odisha. Nobody ever saw that side. I was telling some friends from Australia, I said, you have continent called Australia, you have island called Australia, you have country called Australia, but your ocean is not called Australian Ocean. My ocean is called Indian Ocean. Why? Because my forefathers saw there is huge wealth inside. We have not seen. We have now started this Samudrayan and deep sea mission. Prime Minister spoke on Independence Day. Deep sea mission means all that wealth lying, and India's future economy is going to be contributed from these sources which are unexplored. Similarly, in the north, you have Himalayan resources. Aroma mission has started, lavender entrepreneurs. All these things we never saw. The earlier governments were working in a status quo. This has added value. This has given us the quantum jump. And can you imagine that even small, the other parties, all these initiatives, schemes were planned with a great degree of sensitivity. Like Mudra Yojana. Mudra Yojana is loan for unemployed youth. Now this Mudra Yojana has also so far benefited almost 5 crore individuals or groups of individuals, and 23 lakh crore has already been distributed. In this Mudra Yojana, an unemployed youth can get loan without mortgage, without guarantee, and
for certain amount without interest. Can you ever imagine this? In this country, if you had to take a loan, you have known even most influential people, even senior officers, if they had to take a loan for a car, there would be so many formalities, finally they'll give up. Here you are virtually giving for no condition, like you are giving your child. You give him money, you don't ask him what, leave your shirt with me or leave your watch with me. Do you ask your son? So these schemes were not only schemes, they were reforms with long-term social and economic benefits. They were schemes with great degree of benefit sensitivity, and they were schemes which would give you sense of self-esteem. All these woman-oriented schemes, when they feel whether she has gas connection, whether she has toilet facility, she develops a sense of confidence, self-esteem. And some of the other areas which were not so popular, like for example, toys, all the toys were being imported from outside. Today, import has gone down 70% and export has gone 60%. Our children were playing with Korean toys without any connection with our culture. On the contrary, we are now exporting mobile phone chips. That is why the world is now looking up. And the last part of the presentation, which he showed, the cultural part. Earlier on, we were just celebrating some families, individuals. Now we are celebrating civilizations. You saw the program yesterday, the new parliament building, how the Tamil culture's richness was celebrated. I would say this is celebration of India's diverse civilizations. The beauty of India is that we have more than one civilization. But we were celebrating Western civilization. Whereas the Tamil is the oldest language in the world and one of the oldest civilizations. Yesterday it found its due place in the new Parliament House. Singal and the traditional hymns, traditional prayers being performed while installing it. So this is now if it was earlier, they would say, no, we have nothing in Tamil Nadu, another government, leave it. Nobody is doing like that. Similarly, not only Tamil Nadu, see Punjab, this Kartarpur Sahib they showed. This Gurudwara is somewhere in Lahore. From Punjab, if you go to Amritsar, you have been in Amritsar, it's 45 minutes by road. Many of our Sikh brothers, they wanted to go there for their, just to pay obeisance. It is Prime Minister Modi who took up this courage, opened the corridor. So, on the one hand, we were also creating infrastructure success stories, like this highest railway bridge in the world, which, as Annamalai ji rightly said, is part of my constituency. It is 35 meters higher than Eiffel Tower. When I got it sanctioned after a lot of effort, about 7-8 years back, that time the media was not interested. Now everybody talks about it. So I used to keep telling people, nobody would believe that this is going to be highest. Then I came across a French newspaper agency in Delhi. That ma'am came to me. So later when I asked her, ma'am, I believe the highest monument is in your country. She said, yes, of course, Eiffel Tower. I said, we are also creating a monument which is 35 meters high. She got so interested, she sent a team of her media persons there. They prepared a documentary after that. But it's all because Prime Minister Modi has made it possible. So on the one hand, you are having infrastructural monuments. On the other hand, you are also blending it by combining them with your original traditional culture. Now, if you see the new parliamentary building, on the one hand, it has all the cultural symbols. On the other hand, it has the most modern sunlight facility inside the room. And that is why we are now ahead of the rest of the world. And now we have to plan
based on this 9 years of achievement under Prime Minister Modi next 25 years. And particularly, we have to motivate our youth, youngsters who have 25 years more to put in. Many of us may be there, may not be there, but those who are in this age group of 30s, they have the energy, the capacity, and they will celebrate 100 years of India in 2047. And they will have the pride. Look here, we also contributed. As Modi ji gave this five principles, the last one is citizens' duties, citizens' responsibility. So in order to make this happen, each citizen of India will have to contribute. Modi ji is leading a journey. World has acknowledged this journey. World is looking up to us with great awe. Each moment they are seeing, don't know what next will happen in India, where Modi will lead it. Now it is the responsibility of each one of us to contribute to it, not only to make it happen, so that when it actually happens in 2047, we can also tell our children, look here, we also gave some cooperation to Modi. So in a nutshell, since this meeting today was dedicated exclusively to the 9 years of the Modi-led government, how to analyze it, how to make it explain to the people, and what next for us. As I said, and I conclude saying, the world is ready to be led by us. Now we have to ask ourselves, are we ready to lead? Modi ji has emerged as a world leader, but we have to offer our support, our cooperation, so that India remains a world leader for all the times to come. இவ்வளவு நேரம் அமைதியாக பொறுமையாக நம்முடைய கருத்துக்களை கேட்ட பத்திரிகை நண்பர்கள் நன்றியை தெரிவித்து, உங்களுடைய கேள்விகள் இருக்கும் என்றால் அதை அமைச்சர் அவர்கள் எதிர்கொள்வது தயாராக இருக்கின்றார்கள். நேரமும் கொஞ்சம் குறைவா இருக்கு, நாங்களே அதிக நேரம் எடுத்துக்கிட்டோம். அதனால் நீங்க ஒருத்தரா எந்திரிச்சு உங்க பெயரை, நிறுவனத்துடைய பெயரை அதிகப்படுத்திக்கிட்டு அமைச்சர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். நன்றி. வணக்கம் சார், என்னோட பேர் ஜெரி ஃப்ரம் நக்கீரன் மேகசின். இந்த அண்ணாமலை சார் சொன்னாங்க விளையாட்டினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக கேலோ இந்தியா ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ஆனால் இப்போ அதில் வீராங்கனைகளுக்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. காரணம், டெல்லியில் போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்ட காலத்தில் தரதரன்னு இழுத்துட்டு போற காட்சிகளும் நேற்று பார்க்க முடிஞ்சுது. அதை சரி செய்ய முடிஞ்சுதுங்களா? அதுக்கு விசாரணை குழு அமைச்சாங்க, அந்த விசாரணை குழுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. நான் இதுக்கு பதில் சொல்றேங்கண்ணா. அமைச்சர் குறிப்பாக இந்த மோடிஜி அரசனுடைய 9 ஆண்டு கால சாதனைகள் எல்லாம் பதில் சொல்றாங்க. நான் பதில் சொல்றேன். அண்ணா இப்ப ஜீவன் உட்காந்துங்க. இப்ப நம்முடைய நிறுவனத்துல நம்முடைய சகோதரி பணிபுரிகிறாங்க. நாளைக்கு காலையில் சகோதரி அண்ணாமலையின் மீது ஜே மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சகோதரி வைக்கிற குற்றச்சாட்டுல முதல் கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா, இதை நான் குற்றச்சாட்டு வைத்தவுடன், கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடன் நீங்க ஜேவியோ அண்ணாமலையோ அரெஸ்ட் பண்ணாதான் அடுத்த விஷயங்கள்லாம் பேசுவேன்னு அந்த சகோதரி சொல்றாங்கன்னு இமேஜின் பண்ணலாம். அப்புறம் நாட்டில் சட்டத்திட்டம், ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது என்ன ஆகும்? உதாரணத்துக்கு நாளைக்கு உங்க மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கலாம், எம்எல்ஏ வைக்கலாம், அரங்கத்தில் இருக்கிற யாரு மேலேயும் வைக்கலாம். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடுறாங்கன்னு இமேஜின் பண்ணலாம். நான் குற்றச்சாட்டு வைத்தவுடன் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், நீங்க அரெஸ்ட் பண்ணாதான் நான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துவேன் என்று சொன்னால், இந்தியாவில் சட்டத்திட்டம் என்பது என்ன, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது என்னங்கன்னா, ஒரு சட்டத்திட்டமும் ரூல் ஆஃப் லா என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு வேண்டுமானாலும் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு உரிமை இருக்கு. அது ஒரு ப்ராசஸ்ல போகும். ஒரு பிரிலிமினரி எவிடன்ஸ் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் தவறு பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்றாங்க. 99.9% எஃப்ஐஆர்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல, உதாரணத்துக்கு சிபிஐ எடுத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் போடும்போது அரெஸ்டே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் 2G ஸ்கேம் உட்பட யாரையும் சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ண உடனே அரெஸ்ட் பண்ண. உதாரணத்துக்கு என்னையும் பார்த்தீங்கன்னா
நான் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கேன். ஆனா நான் மைக் எடுத்தீங்களா, நான் ஊழல் குற்றச்சாட்டு வச்சுட்டேன், நானும் ஒரு பெரிய ஆள் தான், நானும் இந்த நாட்டில் முக்கியமான பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுக்கு வச்சதுக்காக நீங்க வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணா தான் அண்ணாமலை பேசுவான்னா நாளைக்கு உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது, எனக்கும் பாதுகாப்பு இருக்காது. வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாரும் மறுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அது டெல்லி ஹைகோர்ட்லயும் ரிட் பெட்டிஷன் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. குற்றச்சாட்டை யாரும் மறுக்கல. ஆனா என்னுடைய முதல் கண்டிஷன் அரெஸ்ட் பண்ணாதான் நான் பேசுவேன்னு சொல்லுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அவங்க 7 அம்ச டிமாண்ட கொடுத்திருக்காங்க. 7 பாயிண்ட் டிமாண்ட். 7 பாயிண்ட் டிமாண்ட்ல முதல் டிமாண்டே வந்து அந்த பர்டிகுலர் மனுஷனை நீங்க அரெஸ்ட் பண்ணாதான் அடுத்த 6 டிமாண்டும் பேசுவோம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே வீராங்கனைய இத்தனை காலமாக யாரும் கௌரவம் கொடுக்காதப்ப பிரதமர் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த சகோதரியை பாராட்டி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததற்காக நாட்டு மக்களுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் தான் பாராட்டினார். அதனால இதுல வந்து ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் நான் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு இதே பிரச்சனை, ஒருத்தர் பிரஷர் போடுறாங்க, ஜந்தர் மந்தர்ல வந்து பிரஷர் போடுறாங்க, கப்பஞ்சாயத்து வர்றாங்க, கப்பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஹரியானால இருந்து சப்போர்ட் பண்றாங்க, அவங்களால கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா என்னாலையும் கூட்டத்தை கூட்ட முடியும். நாளைக்கு இதே பிரச்சனை உங்களுக்கு எனக்கு வரும். நக்கீரன்ல மேல ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க, அல்லது நான் நக்கீரன் மேல ஒரு கேஸ் போடுறேன், நான் 10,000 பேர்த்த கொண்டு வந்து நக்கீரன் நிறுத்தங்கிறக்காக நக்கீரன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. பத்திரிகை சுதந்திரம். சொல்றது புரியுது இல்லைங்கண்ணா? அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு அந்த சகோதரி ஒரு எவிடன்ஸை பத்திரிகை முன்னாடி ரிலீஸ் பண்றாங்கன்னா நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். டெல்லி போலீஸ் கடமைப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் கொடுக்கல, மியர் அலிகேஷன். அரசு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க, கமிட்டி போட்டுட்டாங்க, டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அரெஸ்ட் பண்ணாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்றது நியாயமான்னு நீங்களே கேளுங்க ஜெயண்ணா. பிரிட்ஜ் பூஷன் எம்பி அவர்கள் மீது கட்சி சார்ந்த ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு சார்? We will try to confine more to 9 years. அமைச்சர் அவர்கள் சொல்வது நான் இங்க இருக்கின்றேன், நீங்க இருக்கிறீங்க, எல்லாம் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் தினமும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. 9 ஆண்டுகள் சாதனையை பேசுவதற்காக இங்க இருக்கின்றோம். இது சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகள் அமைச்சர் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கார். மிச்ச கேள்வி நாங்க இருக்கோம், நாங்க உங்ககிட்ட பேசுறோம். 15 எய்ம்ஸ் கொண்டு வந்ததா சொன்னீங்க. அதுல தமிழகத்துல மதுரையோட எய்ம்ஸ் எப்போ வரும் சார்? அதோட ஸ்டேட்டஸ் என்ன சார்? 2026 March. But we will try to get it expedited. Otherwise the target is 2026. But our team and the party is trying to push it a little faster. We'll try with that. The state government also has to cooperate in that. பிப்ரவரி வரைக்குமே வந்து 23.5 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா இருக்குது. அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த நிதி போதுமானதா இருக்குமா? நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லுவது, இன்னைக்கு வந்து எய்ம்ஸ் மதுரை கட்டி முடிக்கப்பட வேண்டிய தேதி பாராளுமன்றத்தில் நாம் அறிவித்திருப்பது 2026 பிப்ரவரி மார்ச்ல அதை முடிக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். அமைச்சர் அவர்கள் சொல்வது இன்னும் அதை எக்ஸ்பெடிட் பண்ண போறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஜிக்கா, ஜப்பான் கோஆபரேஷன் ஏஜென்சி எல்லாம் உள்ள இருக்காங்க. கடந்த முறை மன்சுக் மாண்டவியா நம்முடைய மருத்துவ அமைச்சர் வந்த பொழுது, what is important for them to report is that all this has happened in 9 years. Earlier there were 7 aims in India. In 70 years 7 aims. In 9 years 15 added. One of this is Madurai. This is what you report please today. Because when you're talking at 9, delay or no delay, at least you got it. I was in Haryana that day. The same thing happened. So we asked the president, what is this? You have given, in their local language they have a proverb, to the camel 2 small nuts. That he said in his own language. ऊंट के मुंह में जीरा थी. तो our like our Annamalai ji is dynamic. Immediately started explaining. Look at this is this. So I intervened. I said, tell him, at least somebody gave something. Earlier nobody was giving. So what we are here to discuss and understand is that 70 years we didn't get this. Now we are getting it. So this is all centrally funded medical colleges, centrally funded aims. This is because Modi ji has given high priority to health sector. Yeah. Good afternoon, sir. I'm MG Menon here. I'm from Kodambakam Times paper.
Sir, after September 30, will you be introducing the higher denomination notes? Any chances of there? I don't think I have to answer that. That is for the finance minister. She was to come here today. Incidentally, she has not come. You can keep these questions there. But these are, I don't think these are the issues discussed in public domain. And moreover, today we are talking mostly in the terms of 9 years, because otherwise the subject will get diluted. So you are celebrating this 9 years as for the 1 month. Can we take as BJP is starting its campaign for the election 2014 by this way? See, one thing, what Modi ji has taught us, this also in 9 years, we have to go and tell people that do what is required without consideration of vote. Now he was talking of Northeast. You know, there is a state, I'll give you one example, called Mizoram. Population is 9 lakh or 10 lakh, not even. It is just like, not even Adyar's, less than Adyar. What is Adyar's population? 15 lakh. So, lesser population than Adyar. And one MP elected from there. That too not this party. About 6-7 years back, Israel said they have a technology to set up citrus fruit park, specialized fruit park citrus. So we asked them which is the best place. They said Mizoram. Immediately, not even a second or second, they were allowed to take. Now, if we had this election in mind, then that would not have been the right place. They would have thought of some other place. So I think Modi ji has tried to introduce, that is why, a new political culture also, that you do where it is required. Later on, let the people decide. And people have now decided that they have no better option than Modi ji. Annamalai sir, in the 1 month, எப்படி நீங்க கொண்டு போறீங்க இந்த campaign for Annamalai mass? They will prepare a roster and they will move all over the state. Okay. District wise அது மாதிரி. Sometimes you can brief them about the 1 month programs. Okay. சார், செந்தில்குமார் ஃப்ரம் சாணக்கிய டிவி சார். கங்கையை தூய்மைப்படுத்துவதற்காக சிறப்பு திட்டத்தை செயல்படுத்துறீங்க. அது மாதிரி காவிரியை சுத்தப்படுத்துறதுக்கு தூய்மையான சிறப்பு திட்டம் ஏதாவது செயல்படுத்த போறீங்களா? அப்புறம் ஈரோடு வந்து கேன்சர் நோய் அதிகமாக இருக்கக்கூடிய அங்க இருக்க மக்களுக்கு அதிகமாக கேன்சர் வருது. அதுக்கு ஏதாவது சிறப்பு திட்டம் ஏதாவது செயல்படுத்த போறீங்களா? I think this process has started one after the other. All the other rivers and other, wherever it is required, it will be taken up. There is a separate plan for this. Not only it will confine only to Ganga. Even in my own constituency, there is a river called Devika, which is considered to be the elder sister of Ganga by mythology. They say if you do the last rituals there, you need not go to Haridwar. So there also they have started clearing. So they are taking it up one by one. Sir, vanakkam. Sir, vanakkam. ராஜவேல் தினமலர். ராஜவேல் தினமலர். இப்போ நீங்கள் சாதனைகளை பற்றி சொன்னீங்க, 9 ஆண்டு சாதனை. அதில் வீடு தேடி செல்கிற குடிநீர் பைப்லைன் மூலமாக, அதுவும் தமிழ்நாட்டில் 63% நிறைவடைந்ததாக நீங்கள் ஒரு தகவல் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க. இதை வந்து ஆய்வு பண்ணணும், நிறைய இடங்களில் வந்து இது வந்து முறையாக செயல்படலை, பைப்லைன் இருக்குது ஆனால் தண்ணி வரலை அப்படின்னு. இதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்குதா, இல்லை தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை இருக்குதா? தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? No, actually, see, as far as Modi ji is concerned, all these schemes have been ruled out with an extreme degree of sensitivity and humility. We are not taking any pride in this. We are not taking any credit. We are also not boasting. We are doing this because Modi ji taught us nation first. He has not taken a single day holiday, nor has any on from his team. So we are working with all humility, sincerity, and trying to provide what is required where. If at the local level it is not happening, that has to be taken differently. We will not discuss it today, but I am sure our team, led by Thiruvannamalai, will take it up in a proper way. But that is also a message to the people. Why, if a scheme
has been given by the center, why it should not be effectively implemented. Sir, last few questions. Sir? Sir, here. Sir, Yadin from Times of India. Sir, Prime Minister promised that 2 crore employment, 2 crore jobs will be provided per year. But in the last 9 years, do we have any statistics of how many jobs have been provided? This is a very good question. Actually, see, Prime Minister recently made an announcement that he will be providing 10 lakh government jobs. That was about 7-8 months back. After that, this process has started Rozgar Mela. You must be seeing almost every month you are having Rozgar Mela with 40 locations which get connected with Modi ji. Then he makes a virtual address, and through the Department of Personnel Training which I am dealing, the appointment letters are issued. Next Rozgar Mela is 13th of June, like that. In that, almost 3-4 lakh are already been given. But one thing which we have to explain, I think that also is a point, otherwise because this discussion can go on whole day, which our Karyakartas also have to go and explain to people. Employment does not mean only government job. 10 lakh is okay, that he has given, plus many held up promotions. Employment outside government job is also possible and may be more attractive and more lucrative. That is also one of the lessons coming out of these 9 years of story. Now this startup, as he said, 1 lakh. These startups are making much more than the government job. Recently, I started a mission, this lavender cultivation, agri-tech startup. 3 boys from Bangalore, they left their job, 2 B.Tech and 1 MBA. Because they said small bottle of perfume is selling for 15,000, why should we be slogging here for the company? Similarly, now problem is we have to educate people, also parents, and give them awareness. I have started a process of holding these startup expos, and now I am telling them that you get the parents also whenever you are getting the children to visit. And I made some I also arranged some interaction between class 12, between class 12 children and who were seeking engineering, who were trying for engineering college, NIT. I made them sit with some young startup boys. There was one startup boy who had done his engineering. He had started he was preparing some AI-driven, some gadget. So I asked him, I said, if you had gone for a government job, what would you get? He said, sir, maybe beginning ad hoc junior engineer or something, some 30,000, 18,000 like that. I said, now what are you doing? He said, sir, about 80,000 turnover per month. And because of COVID, it has come down, otherwise 1 lakh. So I told these boys, I said, now you are preparing for engineering. Now you have to go home and think. Where will you use your engineering knowledge? Here or there? So in 9 years, many other options have come up. Now we are having startups even in space in Bangalore, space center. So that we have to tell people. It is no longer confined only to government jobs. Sir, we are fine with all this, but do we have any concrete data to support it? Like, see, because our PM promised 2 crore jobs per year. Like, are there any concrete data to support it? See, that is why I am saying. Jobs does not mean only government service. You are also thinking that all of you should get assistant engineers and you should become police inspector. Jobs means livelihood jobs. These are all jobs. All these alternate options outside government sector also, if you put it, will be more than 2 crore. Sir, you spoke high of the new airports. Okay. But in the out of last 6 airports, all have been handed over only to one person, only to one business conglomerate, that is Adani. Is the Modi government favoring a specific person because his rank in all India, throughout the global richness rank, his rank rose to 609 from 2-3 now. So I will have so is it not an example of crony capitalism? I will have to study your statistics. No, this is a worldwide statistics available. See, we are not getting into that because this is, as I said, this press meet is dedicated to 9 years. So I'm also speaking about 9 years, sir.
And in 9 years, you have to, if the airport condition has increased, we should celebrate that. Otherwise, there is a due process of law which is followed. So there is no question of questioning. In India, anybody has the option. After all, some due diligence and due course of procedure has been followed in everything that is done. சார் ஒன் சார் 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வரப்பட்டதான முக்கியமான காரணம் ஊழலை குறைப்பதற்காக. ஆனால் தற்போது அச்சடிக்கப்படுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த 9 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நீங்கள் வெற்றி சாதனைகளை திரையிடப்பட்டீர்கள். இதை மட்டும் ஏன் திரையிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது ஏன்? இது கடைசி கேள்வியை எடுத்துக்கிட்டு நண்பருடைய கேள்வியை கடைசி கேள்வி எடுத்துக்கலாம். ஆனால் நாம எப்போ இங்கே தான் இருக்கோம். நம்முடைய பிரஸ் மீட் வேற மாதிரி போகும். இது அமைச்சர் இருக்கிறனால இது ஒரு மாதிரி போகும். உங்களுக்கு தெரியும், இட் இஸ் சிஸ்டமேட்டிக் பிரஸ் மீட். பட் உங்க எல்லா கேள்விகளுக்கும் நாளைக்கு நாங்க பதில் சொல்றோம். You have come prepared from home with a subject. The subject here is different. Like you prepare guest paper for exam. You have read that question. Now the question paper is different. You start writing what you have read. So please remember the subject today is 9 years of the government led by Modi. So don't ask the questions on the subject which you have read and come. Okay. ஆனா உங்களுடைய எல்லா கேள்விகளுமே அமைச்சரை பொறுத்தவரை இது ஒரு அதிகாரப்பூர்வமான பிரஸ் மீட். 9 ஆண்டு மோடிஜியினுடைய சாதனை ஆட்சியை பத்தி பேசுறோம். மேபி நாளை நம்ம சந்திப்போம் மறுபடியும். உங்களுடைய எல்லா கேள்விகள் நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுங்க நீங்க கேட்ட கேள்வி அனைத்தையும் நாங்கள் இதற்கு பதில் சொல்லுகின்றோம். இன்னைக்கு நம்முடைய பிரசன்டேஷன், நம்முடைய டேட்டா, நாங்க உங்கள்கிட்ட அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது ஒரு ஓப்பன் மைண்ட்ல கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவும் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய டேட்டாவும் டூ அ கம்பேரிசன். அமைச்சர் பேசும்போது சொன்னாங்க ஒரு ஸ்பிரிட்ல பாருங்க. வாட் இஸ் த ஸ்பிரிட் பிஹைண்ட் தட் ஸ்கீம்? இந்த ஸ்கீம்னுடைய லார்ஜர் கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னு நம்ம ஷில்பா நாயர் அவங்க இந்தியா டுடே நீங்க கேளுங்க. இப்போ மைக் உங்களுக்கு. But is it, I hope not on the subject that you have studied this morning. No, you, while speaking out or listing out the achievements, one achievement was the Modi government brought in a new era in sports. Yet we are seeing our national heroes who won medals for the country being dragged on the roads in the national capital on the day when a new parliament is being inaugurated. That is a different issue. Will you deny that sports has got a kind of a boost in these 9 years which had not seen earlier? So don't mix up one thing with the other. No, that is different. Okay. And sir, what about the June 12 meeting of opposition parties in Patna? That you should ask opposition parties. We are ruling party. But do you think anti-BJP coalition will take shape, sir? I want some headline for India Today so that you get I'm not going to give you. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து சகோதரர்களே, நாளை உங்களை சந்திக்கின்றோம். நம்முடைய அலுவலகத்துல நம்ம அனைத்து கேள்விகளையும் நாங்கள் எதிர்கொள்றோம். இன்னைக்கு நீங்கள் இங்க மோடிஜியினுடைய 9 ஆண்டு கால இந்த ஆட்சி ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இது நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா கம்பாரிசன் 2014க்கு முன்பு என்ன, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது எடுத்துட்டு போன அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.